கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 15:17, ரோமன்ஸ் 15:17. ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. ஒரு அருமையான வசனம். அதாவது உலக பிரகாரமான மேன்மை பாராட்டு, வேர்ல்ட்லி போஸ்டிங், இல்ல கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டு, போஸ்டிங் இன் கிரைஸ்ட். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? உலக பிரகாரமான பெருமை பாராட்டுதல் என்ன? தன்னை குறித்தும் தன்னுடைய செய்து முடித்த காரியம், தன்னுடைய திறமைகளை குறித்து, தன்னுடைய மரியாதையை குறித்தும், தான் செய்த தன்னை குறித்த மகிமையை குறித்து சொல்வது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள மேன்மை பாராட்டுது என்னன்னா, மேன்மை எங்க போகும்? கர்த்தருக்கு போகும். அதாவது நான் செஞ்சதை பார்த்தியான்னு சொல்லுவதற்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மூலமா செய்ததை பார்த்தியான்னு சொல்லும் போது அது கிறிஸ்துவுக்கு பெருமையை கொண்டு போய் சேர்க்கும். அதத்தான் இங்க என்ன சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்றாரு? நான் தேவனுக்குரியவர்களை குறித்து என்ன, நான் தேவனுக்காக பட்ட பாடுகள், அவருக்காக செய்த காரியங்கள். அப்போ தேவனுக்குரியவைகளை குறித்து மேன்மை தேவனுக்குரிய காரியங்கள் என்ன? இயேசு கிறிஸ்துவை கொண்டு. அப்ப இங்க அவர் செய்யக்கூடிய ஒரு மேன்மை பாராட்டுதல் எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்துவிட்ட. அப்ப இங்க என்னன்னா, பவுல் பவுலை குறிச்சு மேன்மை பாராட்டல. நல்லா கவனிங்க. பால் இஸ் நாட் போஸ்டிங் ஆஃப் பால். அவர் என்ன பண்றாரு? பவுல் இயேசு கிறிஸ்து பவுல் மூலமா செய்த காரியங்களை கலாத்தியர் 6:14 சொல்லும் போது இதே தான் சொல்றாரு. நான் என்ன, இயேசு கிறிஸ்துவ அவருடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவனே, வேற எதை குறிச்சு நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது என்ன சொல்றாரு? இது இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. என்ன? இப்போ புதிய ஏற்பாட்டில் எழுதின காரியங்கள் ஏறக்குறைய பவுல் அநேக காரியங்களை எழுதியிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பேர் 35 முறை இருக்கு. பட் என்னன்னா, அவர் அதை பத்தி இது பண்ணல. அவர் என்ன சொல்றாரு? நான் மேன்மை பாராட்டுறேன். இந்த மேன்மை பாராட்டு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, இது ஒரு பொய்யான மனத்தாழ்மை இல்ல, மாறாக கர்த்தர் என் மூலமா செய்த ஒரு காரியம் என்ன? ஏன்னா பவுல் தன்னுடைய சபைகளை, நான் நிறுவப்பட்ட சபைகள், புறஜாதியார் எவ்வளவு பேர் ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க, சுவிசேஷம் எப்படி லிக்கரியம், அப்புறம் அது இது எல்லாமே, அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்றாரு? இது எல்லாமே எங்க கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்ட இடம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தர் நம்ம மூலமா என்ன செய்கிறாரோ அதை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, ஒரு பொய்யான ஒரு ஐயோ நான்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் நிறைய முறை பார்த்திருக்கேன். ஏன்னா நிறைய கிறிஸ்தவர் என்னன்னா, ஐயோ அது பெருமை வந்துருனே, அதனால நீங்க அது செய்யக்கூடாது, அதெல்லாம் நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய ஒருத்தவங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் அவங்க மூலமா செய்த காரியத்தை ஏற்றுக்கொள்வதற்கே தயங்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்பாங்க. ஆனா பவுல் இங்க இந்த வகையில ரொம்ப வித்தியாசமா செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? தான் அப்போஸ்தல ஊழியத்தின் மூலமா அவர் செய்த காரியங்களை பார்க்கிறாரு. அதனால அவர் என்ன பண்றாரு? அவர் அழகா நேர்த்தியா அத மேன்மை பாராட்டுறாரு. அவர் செய்த காரியத்தை குறைத்து இது பண்ணல. அதே சமயத்துல ஒரு பொய்யான மனத்தாழ்மையோட எல்லாம் கர்த்தர் தான் செஞ்சாரு, நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லவும் இல்லை. ஆனா என்ன பண்றாரு? கிறிஸ்து மூலமாய் இந்த கர்த்தர் செய்த காரியங்களை நான் பார்க்கிறேன், அதனால நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றாரு. இது கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய துதிய ஒழிய இது பெருமை இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணுனா, நீங்க எல்லாமே கர்த்தருடைய கண்கள் மூலமா உங்களுடைய வேலையை பாருங்க.
மனிதனுடைய அங்கீகாரத்திற்காகவும் இல்ல மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு தர்க்கத்துக்காகவும் நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா பவுல் எப்பவுமே அவருடைய மேன்மை பாராட்டுறது கர்த்தரை நோக்கி இருந்தது. அப்ப எனக்கு அருமையானவர்கள், நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தர் உங்க மூலமா செய்த காரியத்தை நீங்க நன்றியோடு பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். வல்ல பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான மனத்தாழ்மையில் இருந்தாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலிடம் இருந்து கற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மூலமாய் கர்த்தர் என்னை கொண்டு செய்த காரியங்களை நான் பார்க்கிறேன், அதற்காய் மனமகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.